ஹாய். இன்றைக்கி அழகு 7ல் இருக்க நான்மணி கடிகைங்கிற நூலை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாபிக்குள்ளே போகலாம். நான்மணி கடிகை இது ஒரு நீதி நூல். இதோட ஆசிரியர் விளம்பி நாகனார். அவரோட இயற்பெயர் நாகனார். விளம்பிங்கிறது அவங்களோட ஊர் பெயர். சமயம் வைணவ சமயம். காலம் கிபி 200க்கும் முற்பட்டது அல்லது கடைச்சங்கம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. 200க்கு முற்பட்டது அல்லது கடைச்சங்கம். நான்மணி கடிகை 104 பாடல்களை கொண்டுள்ளது. 2 பாடல்கள் கடவுள் வாழ்த்து பாடல்கள். 104 பாடல்களை கொண்டுள்ளது. கடிகை என்றால் அணிகலன், துண்டு, கடுவடம், ஆபரணம், தோல்வளை இதெல்லாமே கடிகைங்கிறதுக்கான பொருள். கடிகைக்கு சொல்லிட்டு அதோட பொருள் அப்படி சொல்லி கேட்டு அணிகலன், துண்டு, கட்டுவடம், ஆபரணம், தோல்வளை இது எல்லாமே கடிகையோட பொருள். துண்டுங்கிற பகுதிங்கிற பொருளும் இதுக்கு வரும். நான்மணி கடிகையின் கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது. நான்மணி கடிகையோட கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது. முதல் 2 கடவுள் வாழ்த்து பாடல்களிலும் 4 கருத்துக்கள் உள்ளன. முதல்ல இருக்க 2 கடவுள் வாழ்த்து பாடல்லையுமே 4 கருத்துக்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான அறக்கருத்துக்கள் கொண்டுள்ளது. ஒவ்வொரு பாடல்லையுமே 4 மணியான அறக்கருத்துக்களை கொண்டுள்ளது. 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். 4 மணிகள் கொண்ட அணிகலன் அதான் நம்ம கடிகைனா பொருள் பார்த்தோம்ல, அந்த தான் அணிகலன் என்பது இதன் பொருள். நான்மணி கடிகை 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலில் வடமொழி கலப்பு அதிகம். இப்போ கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எதில் வடமொழி கலப்பு அதிகம் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அதில் ஆப்ஷன் நிறைய இருக்கா. நீங்கள் நான்மணி கடிகை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான்மணி கடிகையில் தான் வடமொழி கலப்பு அதிகம். நான்மணி கடிகையின் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். அதாவது நாலடியாரில் அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். நான்மணி கடிகையில் 2 பாடல்களை மட்டும்தான் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார். அது எத்தனாவது பாடல்னா 7வது பாடலும் 100வது பாடலும். இந்த 2 பாட்டையும் தான் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இந்நூல் தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்குரியது. தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்குரியது. இந்நூலின் பிரபலமான அடி யார் அறிவார் நல்லான் பிறக்கும் குடி. பிரபலமான அடி எதுனா யார் அறிவார் நல்லான் பிறக்கும் குடி. பாடல் அடிகள் இதில் இருக்குது. அதாவது எல்லா பாடலுக்கும் முக்கியமானது யார் அறிவார் நல்லான் பிறக்கும் குடி. கல்விக்கு ஓதின் புகைசால் உணர்வு. கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்நிலத்தே மன்னுதல் வேண்டின் இசை நடுங்க தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்லுவது வேண்டின வெளிக்காயர். இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போழ்து வல்லாமை குற்றம். இதை கேட்டுட்டு இது எந்த நூலில் உள்ளது அப்படி சொல்லி கேட்பாங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா போழ்து வல்லாமை குற்றம். மனைக்கு விளக்கம் மடவார். நிலத்துக்கு அணி என்பது நெல்லும் குலத்துக்கு அணி என்பது தாமரை பெண்ணுக்கு அணி என்பது ஞானம். இதை கேட்டிருந்தாங்க ஒருக்க. நிலத்துக்கு அணி என்பது டேஷ் குலத்துக்கு அணி என்பது டேஷ் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நிலத்துக்கு அணி என்பது நெல்லும் குலத்துக்கு அணி என்பது தாமரை பெண்ணுக்கு அணி என்பது நாணம். பாடல் மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகழ்சார் உணர்வு. ஆசிரியர் விளம்பி நாகனார். இதோட பொருள் மடவார் அப்படின்னா பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த, மணக்கினிய அப்படின்னா மனதுக்கினிய, காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள், ஓதின் எதுவென்று சொல்லும் போது, புகழ்சால் புகழை தரும், உணர்வு நல்ல எண்ணம். நான்மணி கடிகை கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நோட்டில் ஒருக்க எழுதிட்டு படிங்க. அப்போ தான் நம்மளுக்குமே மைண்டில் இருக்கும். சரி, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.